ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ KS ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் பராபவ வருஷம் சித்திரை மாதம் 14/4/2026 14/5/2026 வரலும் உண்டான காலகட்டம். பொதுவாகவே மாத பலன்னு சொல்லும் பொழுது மாத கிரகங்களான சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனின் மாறுதல்களை வச்சு மாத பலன்களை சொல்லுவோம். இந்த மாதத்தில் வரக்கூடிய கோல்சாரம் என்ன, இந்த மாதத்தில் வரக்கூடிய அதாவது விசேஷமான தினங்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம். முதல்ல இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு பார்த்தாலேயானால் மேஷ ராசியில் சூரியனும் சுக்கிரனும் இருக்கா. அது தவிர மிதுனத்தில் குரு, கேது பகவான் 5ஆம் இடம்னு காலபுருஷ தத்துவத்தின் 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய சிம்மத்தில் இருக்கார். 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் ராகுவும், 3 கிரகங்கள் மீன ராசியில், அதாவது சனி, புதன் மற்றும் செவ்வாய், இந்த 3 கிரகங்கள் இருக்குது. ராகு கேத்துக்குள்ளே எல்லா கிரகங்களும் அடைபட்டு இருக்குது இந்த காலகட்டத்தில். அதனால் நிச்சயமாக பொருளாதார தடங்கள் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. வியாபார தடங்கல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எந்த ஒரு காரியத்திலும் எடுத்த காரியங்கள் அந்த அளவுக்கு வேகமாக நிறைவேறாது. அதனால் பொறுமையாக இருக்கிறது நிச்சயமாகவே நல்லது. இந்த சித்திரை மாதம் அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் என்ன, கோல்சாரங்கள் என்னென்ன அப்படின்னா, மாதம் பிறந்து 14ஆம் தேதி பிறக்கிறது. 20ஆம் தேதி அன்றைக்கே சுக்கிரன் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறார். அதற்கு பிறகு 23ஆம் தேதி 23/4/2026 புதன் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு வரார். அதற்கு பிறகு மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறார். இன்னைக்கு 9ஆம் தேதி 9/5/2026 அன்னைக்கு 10/5/2026 அன்னைக்கு செவ்வாய் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு வரார். இந்த 23/4/2026 10/5/2026 வரையிலும் உண்டான நாட்கள் மிகவும் கடினமான நாட்கள். ஏன்னா போர் சூழக்கூடிய உருவாக்கம், ஏன்னா சனி செவ்வாயினுடைய தாக்கம் 2 பேருமே சேர்ந்து இருக்கக்கூடியது, தனித்து வேற இருக்காங்க, சுபர்கள் பார்வை இல்லை. அதனால் நிச்சயமாக கடல் வாணிபங்கள் கெடும். கடல் வாணிபத்தில் பெரிய இழப்பு ஏற்படும். அது தவிர இந்த கருப்பு திரவ பொருள், நெருப்பு சம்பந்தப்பட்ட பொருள், இது எல்லாமே பிரச்சனைகளில் சேரும். இந்த காலகட்டத்தில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தான் என்ற அகம்பாவத்துடன் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக நடக்கும். இருந்தாலும் 10ஆம் தேதிக்கு மேலே எல்லாமே சரியாகக்கூடிய, கொஞ்சம் கொஞ்சமாக மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்குது. உலக பொருளாதாரம் நிச்சயமாக இந்த 23/4 10/5 வரலும் உண்டான காலகட்டத்தில் நிச்சயமாக பிரச்சனைகள் இருக்கும். அதனால் பொறுமையாக இருந்து கடந்து செல்வது தான் நல்லது. தேவையில்லாத செலவுகள் செய்யாமல் இருக்கிற விஷயத்தை கையில் வச்சுட்டு போகிறது தான் ரொம்பவுமே நல்லது. சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ தினங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த மாதத்தில் பார்த்தேனால் 14/4 வருஷப்பருப்பு, அதாவது பராபவ வருஷம் பிறக்கிறது. அதற்கு பிறகு பார்த்தேனால் 17ஆம் தேதி அமாவாசை, சித்திரை அமாவாசை. அது மிகவும் முக்கியமான அமாவாசை. பித்திருக்களுக்கு உண்டான விஷயங்களை செய்ய வேண்டிய கட்டாயம். அதற்கு பிறகு 20/4/2026 அன்னைக்கு அக்ஷய திருத்தியை, அதாவது அமாவாசையிலிருந்து 3ஆவது நாள் திருத்தியை, 3ஆவது நாள் பிரதமை துதியை திருத்தியை, 3ஆவது நாள் பார்த்தேனால் வளர்பிறை திருத்தியை 3ஆவது நாள்ன்றதுனால அக்ஷய திருத்தியை மிகவும் நல்ல விஷயம். எந்த ஒரு பொருளை வாங்கினாலும் மறுபடியும் வாங்கக்கூடிய வாய்ப்பு, வீட்டில் சுபிக்ஷம் கூடும்னு சொல்லுவாங்க. வீட்டுக்குண்டான பொருட்களை வாங்குவது மிகவும் நல்லது. அதற்காக போய் நீங்கள் தங்கம் தான் வாங்கணும், வெள்ளி தான் வாங்கணுன்றது இல்லை. துவரம்பருப்பு, வெல்லம், இந்த மாதிரியான உப்பு, இந்த மாதிரியான வளரக்கூடிய விஷயங்கள், வீட்டுக்கு தேவைப்படும் விஷயங்களை வாங்குவது மிகவும் நல்லது. அதற்கு பிறகு பார்த்தேனால் 22/4/2026 தேதி அன்னைக்கு ராமானுஜர் ஜெயந்தி. ராமானுஜர் அவதரித்த நாள். சித்திரை மாதம், திருவாதிரை நட்சத்திரம், ஸ்ரீபெரும்புதூரில் மிகவும் ஏற்றமாக இருக்கும். ராமானுஜர், அதாவது ராகு கேதுவின் தோஷம் இருக்கிறவா ஆதிசேஷனின் அவதாரம்னு சொல்லக்கூடிய ராமானுஜனை சேவிச்சுன்னு வந்தாலே நிச்சயமாக அந்த ராகு கேதுவின் தோஷம் நீங்கும். மிகப்பெரிய மகான், மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தியவர். அதனால் அவரை சேவிச்சுட்டு வர்றது மிகப்பெரிய ஏற்றம்.
இந்த மாதம் 23/4/2026 அன்னைக்கு வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள். சித்திரை மாதத்தில் ஒரு 1.5 மணி நேரம் வாஸ்து புருஷன் கண் விழிக்கிறார். அவர் கண் விழிக்கும் போது அதாவது 18 நிமிஷமாக 5-18 நிமிஷம் பிரிச்சுக்கிறார். முதல் 18 நிமிஷம் தன்னுடைய கண் விழித்து காலை கடன்களை பண்ணுறது, அதற்கு பிறகு ஸ்நானம் செய்து, அதற்கு பிறகு அதாவது சாமி கும்பிட்ற நேரம், போஜனம் செய்தல், அதற்கு பிறகு அதுக்கப்புறம் தாம்பூலம் தரித்தல். இந்த போஜனம் செய்தல், தாம்பூலம் தரித்தல், இந்த 2 நேரமான கிட்டத்தட்ட 36 நிமிஷம், கடைசி 36 நிமிஷத்தை நீங்கள் அதாவது வீட்டுக்கு அடிமனை கோல் ஓடுறது, அதை தவிர புதுசாக பத்திரம் பண்ணுறது, வீடு கட்ட ஆரம்பிக்கிறது, பெரிய ப்ராஜெக்ட் போடுறது, இது எது பண்ணிங்கன்னாலும் அதில் நிச்சயமான வெற்றி கிடைக்கும். எந்த ஒரு தடங்களும் இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. இதில் உங்களுக்கு அதாவது கால நேரம் எதுவும் பார்க்க தேவையில்லை. அந்த வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரமான 8:04 காலையில் 8:04 AM-லேருந்து 9:34 AM, காலை 8 மணி முதல் 9:34 வரை அப்படின்னு வச்சுக்கோங்க. இதில் 36 நிமிஷம் கழிச்சால்னா 8:58லிருந்து 9:34 வரை உண்டான காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள், பூஜை செய்கிறது, எந்த ஒரு விஷயத்தையும், அதாவது வீடு கட்டுறது, கிரகப்பிரவேசம் பண்ணுறது, இந்த எது பண்ணிங்கன்னாலும், புதுசாக வீடு வாங்குறது, அக்ரிமெண்ட் போடுறது, இது எது செஞ்சிங்கன்னாலும் நிச்சயமாக பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அதற்கு பிறகு இந்த மாதத்தில் வரக்கூடியது சித்ரா பௌர்ணமி, மிகப்பெரிய விசேஷம். சித்ரா பௌர்ணமின்றது பெரிய விசேஷம். ஏன்னா முழு நிலவை பார்க்கக்கூடியது. எதுவும் வெய்ய காலத்தில் முழு நிலவு கேட்கவே வேண்டாம், ரொம்பவுமே விசேஷமாக தெரியும். 1/5/2026 அன்னைக்கு, அதாவது நான் இந்த பௌர்ணமி யோகங்கள்னு ஒரு இது போட்டிருக்கேன், அதை பாருங்கள். விசேஷமான காலகட்டங்களாக இருக்கும் அன்றைக்கி பௌர்ணமியில், ரொம்பவுமே ஏற்றமான காலம். அதை தவிர பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அழகர் ஆற்றுல இறங்குறது ரொம்ப பெரிய விசேஷம். மதுரையிலலாம் கள்ளர்கள் ஆற்றுல இறங்கும்போது கூட்டம் சொல்லவே வேண்டாம். அதுவும் அடிக்கிற வெயிலுக்கு அதுக்கும் இருந்தாலும் அந்த இதுலேயும் கூட்டங்கள் அலமோதும். 4/5/2026 அன்னைக்கு அக்னி நட்சத்திரம் ஆரம்பம். அதாவது பரணி 3ஆம் பாதம் சூரியன் வரும்பொழுது அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்கிறது. ஒரு 21 நாள் 28 நாள் வரலும் இருக்கும் இந்த அக்னி நட்சத்திரம் முடிவு வைகாசி மாதத்தில் வரும். அதை அப்போ பார்ப்போம். சரி, இந்த மாதத்தில் ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் தேவையாக இருந்ததேனால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. கீழே ஸ்க்ராலிங்கில் நம்பர் போயின்னு இருக்கும், அதுக்கு ஃபோன் பண்ணுங்க. ஃபோன் பண்ணிவிட்டு உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர் வரலும் கொடுங்க. அதை தவிர என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன், அந்த கட்டணத்தை போடுங்க. அதனுடைய UTR ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு நான் ஜாதகத்தை போட்டுட்டு சந்தி இருக்கான்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட அப்பாயின்மெண்ட் கொடுத்து பேசுகிறேன். உங்களுடைய பிரச்சனைகள் என்னவாக இருந்தாலும் அது எந்த அளவுக்கு எளிதாக முடிக்க முடியும், எந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் கோச்சாரத்திலையும் தசாபுக்தியிலையும் எப்படி இருக்கும்ன்றதை பார்த்து நிச்சயமாக உங்களுக்கு வழியை சொல்கிறேன். சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை பராபவ வருஷம் சித்திரை மாதம் 14/4/2026 14/5/2026 வரை உண்டான காலகட்டம். துலாம், சித்திரை, சுவாதி, விசாகம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிரன். உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் இருக்கார். இந்த பராபவ வருஷம் சித்திரை மாதம் 14/4/2026 14/5/2026 வரலும் உண்டான நாட்களில் மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்களை வச்சு நம்ம மாதத்தினுடைய பலன்களை பார்க்குறோம். இந்த மாதத்தில் பார்த்தாலேனால் இந்த சூரியன் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் அதிபதி சப்தமத்தில் இருக்கிறார். அதனால் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள், திடீர் பணவரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் உண்டு. ஏன்னா சுக்கிரனும் உங்களுடைய ராசிநாதனும் 7ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். குரு பகவான் உங்களுடைய ராசியே பார்க்குறார். அதை தவிர பார்த்தீங்கன்னா 6ஆம் இடம் வலுத்து போகிறது. சனி, செவ்வாய், புதன் 3 கிரகங்கள் இருக்குது. 3 கிரகங்களும் பார்த்தேனால் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். புத்தி கூர்மையை வெளிக்கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு.
இந்த மாதம் 20ஆம் தேதி 20/4/2026 அன்னைக்கு பார்த்தோம்னா ராசிநாதன் 8ஆம் இடத்துல மறைகிறார். அதனால் ஒரு மனசில் வந்து ஒரு கிளேசம் இருக்கும், ஒரு சின்ன பயம் இருக்கும். அதே மாதிரி வெளிநாடு வெளியூர் போனோம்னா நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். மறைந்த இடத்துல இருந்து திடீர் பணவரம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர உங்களுடைய ராசிக்கு 23/4/2026 அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் புதன் வந்துடுறார். 9ஆம் அதிபதி 9க்கு 11 7ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். 9ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் சேர்ந்து இருக்கிறதுனால தந்தையினால் செல்வங்கள் ஆதாயங்கள் வரக்கூடிய வாய்ப்பு, தந்தையின்கள் சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக நிறைவேறும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் 23/4 அன்னைக்கு வரார். அதை தவிர வந்து 9/5/2026 அன்னைக்கு புதன் 8ஆம் இடத்துல மறைகிறார். 9ஆம் அதிபதி 9க்கு 12 மறைகிறார். அதனால் வெளிநாட்டுக்கு போகணுன்னு பார்த்துட்டு இருக்கவாளுக்கு சிறு சிறு பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. செவ்வாய் பார்த்தோம்னா சமசப்தமத்தில் வரார். செவ்வாயும் சூரியனும் சேர்ந்து இருக்கிறதுனால கூட்டாளிகளை அதிகமாக நம்ப வேண்டாம். கூட்டு தொழிலில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. எதிர்பாலினத்தவர் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா 7ஆம் இடம் ஆட்சி பெற்ற செவ்வாயாக இருக்கிறதுனால எதிர்பாலினத்தவர் எதிராளிகள் நிச்சயமாக உங்களுடைய நண்பர்களாகவே இருப்பார்கள். நண்பர்களுடன் ஜாகிரதையாக பழகிறது நல்லது. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ரொம்பவும் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். ஏன்னா 9ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால ஏற்கனவே நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. 3ஆம் இடத்தையும் குரு பகவான் தன்னுடைய வீடு தனுசத்தையும் பார்க்கறதுனால முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். அதை தவிர பார்த்தலையானால் 5ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கறதுனால கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் சில நாட்கள் உங்களுடைய முயற்சிகளை தள்ளி வைப்பது நல்லதுன்னு சொல்கிறோம். அந்த சில நாட்கள் வந்து சந்திராஷ்டம நாட்கள். சந்திராஷ்டம நாட்கள் என்னென்னைக்கு வருது அப்படின்னு பார்க்கும்பொழுது துலா ராசிக்காரர்களுக்கு 19/4/2026 21/4/2026 வரலும் உண்டான நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள். 8ஆம் இடத்துல சந்திர பகவான் போய் மறையும் பொழுது சந்திராஷ்டம நாள். அந்த காலகட்டத்தில் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் பண்ணுறது நல்லது. அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் தேங்காய் உடைச்சிட்டு வாங்கும், நிச்சயமாகவே நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு விஷயத்தை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததுன்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரமான தேங்காய் உடைச்சிட்டு வர்றது மூலம் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. சரி, மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த துலா ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் எதிர்பாலினத்தவரோடு ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. அதாவது நண்பர்களோடையோ அதை தவிர வந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்லேயோ ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா நண்பர்களை நம்புவது அந்த அளவு விசேஷம் இல்லை. நண்பர்கள் உங்களுக்கு வந்து நிச்சயமாகவே பிரச்சனையை கொடுக்கக்கூடியவர்களாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 7ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் வரும்போது நிச்சயமாக பிரச்சனைகள் வரும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. திடீர் பணவரவு வரும். பணவரவு எல்லா வகையிலையும் வரும். உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். இருந்தாலும் சந்திராஷ்டம நாள்னு சொல்லக்கூடிய 19/4 21/4/2026 வரலும் தள்ளி வைப்பது மிகவும் நல்லது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்களேன்னா உங்களுடைய உடல்நிலை சீராக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. எந்த ஒரு போட்டிகளாக இருந்தாலும் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா 6ஆம் இடத்துல சனி செவ்வாய் 2 பேருமே இருக்கிறதுனால போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அது தவிர மனசுக்குள்ள சில கிளேசங்கள் வரும். ஏன்னா 8ஆம் இடத்துல சுக்கிரன் மறையிறதுனால கொஞ்சம் சின்ன சின்ன மனக்கசப்புகள் மன கிளேசங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தாயின் உடல்நிலை நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் சீரான மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மர் கோவிலுக்கு போயிட்டு லக்ஷ்மி நரசிம்மர் கோவிலுக்கு போயிட்டு ஒரு துளசி மாலை போட்டுட்டு பானகம் பிரசாதம் வச்சுட்டு வாங்கும். பானகம் பிரசாதம் கொடுத்துட்டு வாங்கும். அது வந்து மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு நல்லபடியாக இல்லைன்னா நிச்சயமாக போய் வணங்கிட்டு வர்றது ரொம்பவுமே நல்லது. அது தவிர பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த கலைத்துறையில் இருந்தாலும் சரி, பால் சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள் செய்பவராக இருந்தாலும் சரி, அது தவிர உங்களுடைய ராசிக்காரர்கள் அதாவது துலா ராசிக்காரர்கள் மருத்துவம் அந்த மாதிரி மருத்துவத்தில் சர்ஜரி அந்த மாதிரி பண்ணுறவங்க ரொம்ப இந்த காலகட்டம் மிகப்பெரிய ஏற்றமான காலகட்டமாக அமைய போகிறது.